அவரை வித்து வடிவமான ஒரு அங்கம் இல்லையா? அவரை வித்து வடிவமான ஒரு அங்கம். சோ அதை பிரச்சனைக்கு வரைஞ்சு கொள்வோம். இதை வரைஞ்சிட்டு அடுத்த பாருங்க நான் உள்ளுக்கோ பிரமிட் இதெல்லாம் வரைஞ்சு கொள்வோம். நான் வரைஞ்சிட்டு அழிச்சு விடுறேன். நான் அந்த சில கோடுகள் போறது அந்த பிரமிட்டை கொஞ்சம் வரைகிறதுக்காக பாருங்க. பிரமிட் அடுத்து நான் வரைஞ்சிட்டோம். இப்ப உங்களுக்கு தெரியும் அது வரியமைப்பு கொண்டதாக இருக்குது. சோ அந்த வரியமைப்பையும் காட்டிக்கொள்வோம். அதே மாதிரி கிரக மேற்பட்டைகளுடைய பகுதியில மனித தோற்றம் அதே மனித தோற்றம் அடுத்த சிந்திகள் என்று தெரியும் உங்களுக்கு அந்த உச்சிக்குரிய பகுதி. அதுல இருந்து காட்டிக்கொள்வோம் பாருங்க. சிறிய புள்ளிகள் பெரிய புள்ளிகள் படிச்சிருக்கீங்க ஒன்றா சேரு. எல்லாம் ஒன்று சேர்ந்து இதான் கிட்டின கட்டமைப்பு. இப்ப நாங்க இதுல நாடி நாளங்களை காட்டிக்கொள்வோம். சோ நாளம் நாளம் அதே போல நாடு. சரி, இப்ப நாங்க இந்த கேள்வி போவோம். சோ இது எத்தனாவது கேள்வி? 6வது கேள்வி. சோ 6வது கேள்வியில 5 கூற்றை பார்த்தோம். 1 2 3 4 5. சோ ஒரு கிட்டின கட்டமைப்பு குறிக்க தெரியும் இல்லையா? குறிக்க பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு தெரியும். இது சிறிரக நாருடை பேரெடுப்பம் சிறிரக மேற்பட்டை. சோ இந்த பகுதி சிறிரக மைய விடயம். இது பிரமிட் கும்பகம். இது நாளம். இது நாடி சிறிரக நாடி. இது சிறிர்கான். இது சிறிரக இடுப்பு. சிறிரக இடுப்பு. சரி, இதான் கிட்டியுடைய பகுதி. சிம்பி அளந்தது சிம்பிக்குரிய பகுதி. சிம்பி இந்த பகுதி அடிப்படையாக கொண்டு கேள்வி என்னென்றால் முதலாவது அது அவரை வித்து வடிவமான அங்கம் என்றாலும் சரி, தவறானது ரெடிக்காங்க. அவரை வித்து வடிவமான அங்கம் என்று சரியானது. இரண்டாவது என்ன கேட்கிறாங்க என்றால் அது எரித்ரோபைட்டின் ஓமோனை சுரக்கின்றது. இப்ப இரண்டாவது கூட்டம் சரியென்று கேட்டால் கிட்னில ஒரு தொழில்தான் ஆர்பிசி உற்பத்தியை தூண்டக்கூடிய உற்பத்தியை தூண்டக்கூடிய ஒரு ஓமோன். அந்த ஓமோன் பேர் தான் எரித்ரோபொயட்டின். எரித்ரோபொயட்டின் இல்லையா? அப்ப இந்த எரித்ரோபொயட்டின்ற ஓமோனை சுரக்கிறது கிட்னி. நொதியம் ஒன்றும் இருக்கு, அது ரெனின் இல்லையா? நொதியம் என்று கேட்டா ரெனின் நொதியம். சோ இது நொதியம் என்று சுரக்கிறோம். சோ இது ஓமோனின் சுரப்பு. நொதியத்தை ஓமோனின் சுரக்கக்கூடியது கிட்னி. சோ அது அடிப்படையில முதலாவது கூற்று சரி. இரண்டாவது குற்றம் சரி. இரண்டாவது குற்றம் சரி. மூணாவது குற்று அது பிரமிட்டின் உச்சிகள் சிறிரமிடிப்பினூடாக சிம்பியுள் நீட்டப்பட்டுள்ளது. இது தவறானமை. பாருங்க, பிரமிட் இந்த இருக்குது, இந்த சிம்பி. அப்ப சிம்பி இடுப்புக்குள்ள நீட்டப்பட்டிருக்குது. அவ எங்க என்ன செய்யறாங்க என்றால் பிரமிட்டுகளின் உச்சிகள் சிறித இடுப்பினூடாக சிறு சிம்பி நீட்டப்பட்டுள்ளது. இல்ல பாருங்க, சிம்பிதான் இடுப்புக்குள்ள நீட்டப்பட்டிருக்கு இல்லையா? அது தவறானது இல்லையா? தவறான ஒரு வசனம் உண்டு. அடுத்த பாருங்க, அதன் சிறிய இடுப்பான சிறுகாணு செல்லுது. இந்த இடுப்பு சிறுகாணுக்குள்ள செல்லுது. சோ அந்த அடிப்படையில் சரியானது. 5 இந்த சிறுமணி தோற்றத்துக்கான காரணம் என்னன்னு கேட்டா எங்கட நம்ம கிட்னில தொழிற்பாட்டு கட்டமைப்பு தானே என்ன கோமணி வை இருக்குதானே. கோமணி வை அல்ல, கோமணி வையிலும் அதுக்குள்ள வரும் கோமணிக்குள்ள மைத்திரைக்குள்ளாக வலையமைப்பு கொண்டிருக்க தெரியும். மைத்திரைக்குள்ளாக வலையமைப்பு. சோ இந்த கலன் கோலம். சோ இந்த கலன் கோலத்தின் இருக்கை தான்
கலன்குளத்தின இருக்கிதான் மேற்பட்டைக்கு சிறுமணிகளின் தோற்றத்தை வழங்குது. சோ அந்த கூற்றும் சரியானது. சோ இங்கு சொல்லப்படுற மூணாவது தவறானது, பிரமிக்கினுடைய உச்சி பகுதியான சிம்பிதான் சிறிய இடுப்புக்குள்ள நீட்டப்பட்டிருக்கின்ற